என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். ஆரம்பத்தில் சொன்னேன், டோன்ட் ஸ்ட்ரகிள் வித் யுவர் கான்சியஸ். உங்களோட மனசாட்சியோடு கூட நீங்கள் போராட வேண்டாம். மனசாட்சி தவறுன்னு சொல்லும்போது லெட் அக்செப்ட் இட். அது அப்படி அல்ல, அது இப்படித்தான், அவர் அப்படி பண்ணா நான் இப்படி பண்ணுறேன், அது அப்படி அல்ல. அவர் இப்படி வேணா பண்ணலாம், ஆனால் நீங்கள் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய அடுத்த குறிப்புக்கு போகிறேன். இப்படி சொல்கிறாங்க, நாம் பாவம் பண்ணுறது யாருக்குமே யாரையும் பாதிக்கலையே. இல்லை, நீங்கள் பாவம் பண்ணுறது யாரும் பாதிக்குதோ இல்லையோ, உங்கள் படைத்தவரை பாதிக்கிறது. நிறைய பேர் சொல்கிற வார்த்தை, நோபடி இஸ் ஹார்ம்ட். நான் தப்பு பண்ணுறேன், குடிக்கிறேன், அது யாருக்கும் பாதிப்பு இல்லை. புகைக்கிறேன், யாருக்கும் பாதிப்பு இல்லை. தவறான வாழ்க்கை பண்ணுறேன், யாருக்கும் பாதிப்பு இல்லை. இல்லை, நீங்கள் அநேகரை பாதிக்கிறீர்கள். எனவேதான் அன்பானவர்களே, சங்கீதம் 94:7 இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். உன்னுடைய கருத்து என்னவென்றால், God doesn't see. இல்லைங்க, there is a God, he sees. There is a God, he watch. There is a God who knows everything. திரும்ப தமிழில் சொல்லுகிறேன், பார்க்கிறார், கவனிக்கிறார், உங்களுடைய கிரியைகளுக்கு பதிலளிப்பார். ஏமாத்தலாம், யாரை வேணா ஏமாத்தலாம், யாரை வேணா ஏமாத்தலாம். இந்த உலகமே ஏமாற்றுகிற ஒரு உலகம். ஒரு போதகனாய் அதை நான் சந்தித்திருக்கிறேன், பாதிக்கப்பட்டிருக்கிறேன். விசுவாச மக்களால், ஊழியர்களால். அதை புது வழியில சொல்வது நல்லது அல்ல. நிறைய பாதிப்பு. அவங்க நினைக்கிறாங்க, கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார். அதே சங்கீதம் 10:11, தேவன் அதை மறந்தார். இல்லை, இல்லை, ஒரு காலம் காண மாட்டார் என்றும் தன் இதயத்தில் சொல்லிக் கொள்றாங்க. தவறு. அதே சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது, God sees, God watch, God listen. இந்த வார்த்தை படிச்சு பாருங்க. அவர் கவனிக்கிறார், அவர் பார்க்கிறார் என்பதை விட கவனிக்கிறார் என்பது ஒரு ஆழமான வார்த்தை. கவனிக்க என்பது எப்படி இந்த மைக்ரோஸ்கோப்ல கண்களுக்கு புலப்படாத நுண்ணிய கிருமிகள் எப்படி மைக்ரோஸ்கோப்ல தெரியுதோ அதுபோல அவர் பார்க்கிறார், கவனிக்கிறார். ஒவ்வொரு கிரியைகளுக்கும் பதிலளிப்பார். என் கிரியைகளுக்கும் பதிலளிப்பார், உங்கள் கிரியைகளுக்கும் பதிலளிப்பார். பி அவேர் ஆஃப் இட். எனவேதான் செப்பனியா 1:12 இப்படி சொல்லுகிறது. 1:12, அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கை கொளுத்தி, அது உங்க பேரை போட்டுங்க, என் பெயரை கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பிருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தன் இதயத்திலே சொல்லிக் கொள்ளுற மனுஷரை தண்டிப்பேன். புரிய நினைக்கிறவங்களுக்கு சொல்லுகிறது, கர்த்தர் தீமை செய்ய மாட்டார். இப்படிதான் சொல்றாங்க, தீமை செய்ய மாட்டார் இல்லை என்று தங்கள் இதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க, கர்த்தர் ஒன்றும் பண்ண மாட்டாரு. இல்லை, தீமை செய்வது இல்லை என்று தன் இதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிற மனுஷரை நான் தண்டிப்பேன். திரும்ப சொல்லுகிறேன், sin is secret, a day will come, it will be public. ஒரு நாள் வரும், அங்கே வெளியரங்கமாக்கப்படும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, தீமை இப்படிதான் சொல்லும், பாவம் இப்படிதான் சொல்லும். அவர் பார்க்கல, யூ கேரி ஆன், நடத்து. ஒன்று சொல்லுகிறேன், விசுவாசம் செய்த தவறு நல்லாவே தெரியும், என்னுடைய உடன் ஊழியர் செய்த தவறு நல்லாவே தெரியும். அதை கண்டித்தால் எதிர்வினைகள் வருகிறது. சிலரை கண்டித்தேன், சிலருடைய குற்றங்களை சொன்னேன். விளைவு என்னவென்றால், பொது வழியிலே நாம் தாக்கப்படுகிறோம், நாம் மிரட்டப்படுகிறோம். அரசியல்வாதிகளை வைத்து மிரட்டுகிறார்கள், அடியாள வச்சு மிரட்டுறாங்க. நான் சொல்ல வந்த வார்த்தை கவனிங்க, அப்படி சொல்லுகிறவர்களை நான் தண்டிப்பேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அது உண்மை அல்ல. தேவன் தண்டிக்க மாட்டார் சொல்வது உண்மை அல்ல. அந்த வார்த்தை சொல்லுகிறது, ரோமர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தண்டிக்கிறார். ரோமர் 6:23 தெரிந்த வசனம்.
நம்ம எதை பண்ணுகிறோமோ அதுக்கு சம்பளம் உண்டு. நன்மை செய்தால் ஒரு சம்பளம், தீமை செஞ்சா ஒரு சம்பளம். அந்த வாசு சொல்லுகிறது. ஆனால் அவரது இன்னொன்று இருக்கிறது, இன்னொன்று கிருபை இருக்கிறது, வரங்கள் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தையை பாருங்கள், கிருபை, வரங்கள், நித்திய ஜீவன்கள். யோசித்து பாருங்கள், கிருபை இருக்கிறது, வரங்கள் இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது. அதை நோக்கி பிரயாசப்படுங்கள். கிருபையை நோக்கி, வரங்களை நோக்கி, வாழ்வை நோக்கி, வல்லமையை நோக்கி, நித்திய ஜீவன் நோக்கி வாழ்க்கையை ஓடட்டும். இந்த அழிந்து போகிற ஒன்றுக்காக அல்ல. அதாவது கவனிங்க, இப்படி சொன்னாலும் புரியும். A sinner always will be armed. HARMED. அவருடைய கருப்பொருள் என்றால் ஒரு நாள் கண்டிப்பா அவர் பாதிக்கப்படுவார். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, காலங்களும் உன்னை பாதிக்கும், கர்த்தரும் உன்னை பாதிப்பார். காலங்களும் உன்னை வாதிக்கும், கர்த்தரும் உன்னை வாதிப்பார். எனவேதான் சொல்லப்பட்டது, போதகத்தை நான் மறந்தேனே. ஒரு நாள் வரும், அன்றை கண்ணீர் விட்டு கதற வேண்டிய நாள் வரும். ஆனால் அன்னைக்கு அந்த வாய்ப்பு போயிடும். ஏசா கண்ணீர் விட்டு அழுதும் அவன் திரும்ப பெறாமற் போனான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, டோன்ட் டூ ஹார்ம் டு காட். தேவனுக்கும் சக மனிதருக்கும் யாருக்குமே தீமை செய்ய வேண்டாம். அந்த வார்த்தை அப்படி போட்டிருக்குது. அந்த வார்த்தை திரும்ப திரும்ப சம்பளம். நீங்க எதற்கு நீங்க வேலை செய்றீங்களோ அவங்க சம்பளம் தரும். தீமைக்கு ஒரு சம்பளம் உண்டு, புரியுங்களா? அடுத்தவங்க ஏமாத்துறீங்களே அதுக்கு ஒரு சம்பளம் உண்டு. அடுத்தவங்களை தூற்றுறீங்களே அதுக்கு ஒரு சம்பளம் உண்டு. வாட் எவர் யூ டூ யூ வில் கெட் தி வேஜஸ். அந்த வார்த்தை அப்படி சொல்லுகிறது. ஆனால் கிருபைகளை பெறுங்கள். அந்த வசனத்தில் பின்பகுதி, கிருபைகளை பெறுங்கள், வரங்களை பெறுங்கள், வாழ்வை பெறுங்கள். உங்கள் வீட்டிலே செய்யப்படுகிற ஒரு பாவம் உங்கள் சபையில வெளிப்படுத்தப்படும். திரும்ப சொல்கிறேன், இது ஆங்கில வார்த்தை. The sin committed in the privacy of the home will have effect in the assembly of the church. வீட்டிலே செய்யப்படுகிற ஒரு பாவம் உங்கள் திருச்சபையிலே அது வெளிப்படும். அந்த வார்த்தையை படிக்கிறேன், கேளுங்கள். ஏத்தான் 1 கொரிந்தியர் 5:6. கொஞ்சம் புளித்தமா வீட்டுல, ஆனால் முழுவதையும் புளிப்பாக்கும். நினைக்கிறேன், கொஞ்சம்தான் ஆனா முழுவதும். அந்த வார்த்தையை பிரித்து பார்க்க அன்பை கேட்கிறேன். கொஞ்சம், ஆனா கொஞ்சம் தவறு, ஆனா முழுமையான தண்டனை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திரும்ப அந்த வார்த்தையை நினைப்பூட்ட விரும்புகிறேன். அந்தரங்கில் செய்யப்படுகிற தவறு ஒரு நாள் அரங்கத்தில் வெளியாகும். பி அவேர் ஆஃப் இட். கவனிங்கள், நம்முடைய சிந்தையை ஆளுகை செய்கிறது, நம்முடைய அறிவை ஆளுகை செய்கிறது, நம்முடைய முழு ஆழ் தத்துவத்தை ஆளுகை செய்கிறது. புரியும்? சின் அஸ் இன்ஃப்ளூயன்ஸ். அதுக்கு ஒரு ஆளுமை தன்மை உண்டு, அதுக்கு ஒரு கவர்ச்சியின் தன்மை உண்டு. அது என்ன பண்ணுதுன்னா, இட் அஃபெக்ட்ஸ் அவர் டோட்டல் லைஃப். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. சின் அஸ் அ ப்ராசஸ். சின் அஸ் அ ப்ராசஸ், அதாவது அதற்கு ஒரு வழி, முன்னேற்றம் உண்டு. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வாசித்துமே. 1 கொரிந்தியர் 5:6 கொஞ்சம் புளித்தமா. அடுத்த வார்த்தை முழுவதும். புரிய நினைக்கிறேன். கொஞ்சம் புளித்தமா, ஆனால் முழுவதையும் புளிப்பாக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, வாழ்க்கை, don't struggle with the life, don't battle with sin. பாவத்தோடு கூட நீங்கள் போராட வேண்டாம். அது மோசமானது, ஆபத்தானது. உங்களுக்கே அது பல தீய சக்திகளை உருவாக்கக்கூடியது. நீதிமொழி புஸ்தகம் 23:7. பாவம், it affects your mind, it affects your soul, it affects your body. பாவம் உன் அறிவை பாதிக்கும், உன் ஆத்துமாவை பாதிக்கும், கொஞ்ச நாள் சரீரத்தையே பாதிக்கும். புரிந்தால் சரி. பாவம் உன் ஆத்துமாவை பாதிக்கும், உன் அறிவை பாதிக்கும், கொஞ்ச நாள் பொறுத்து உன் சரீரத்தையே பாதிக்கும். அந்த வார்த்தை சொல்கிறது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அதாவது புசியும்
பானம் பண்ணும் என்று உன்னோடு சொன்னாலும் உன் இருதயம் அவனோடு இராது. அந்த வார்த்தை எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும், கவனிங்க. நோக்கமே 23:7 இட் மோட்டிவேட்ஸ். உங்களை யார் மோட்டிவேட் பண்றா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களை மோட்டிவேட் பண்றவங்கெல்லாம் ஆவிக்குரியவங்களா? உங்களை மோட்டிவேட் பண்றவங்கெல்லாம் தேவனோடு இருக்கிறவங்களா? உங்களை மோட்டிவேட் பண்றவங்கெல்லாம் அந்த சிலுவைக்கு சொந்தக்காரரா? திரும்ப சொல்லுகிறேன், சின் மோட்டிவேட்ஸ். பாவங்களை மோட்டிவேட் பண்ணும். இதை பண்ணு, அதை பண்ணு, அதை பண்ணு. கவனிங்கள். அது மட்டுமல்ல, கடைசியாக உங்கள் செயல்பாடுகள் மோசமாகிவிடும். நான் படித்த அந்த வசனம் 23:7. முதல்ல சிந்தை, அடுத்து நினைவு, அடுத்து உலகம் சொல்லுகிற வார்த்தை, அடுத்து இட் அஃபெக்ட்ஸ் யுவர் டோட்டல் லைஃப். எனவேதான் திருமறை சொல்கிறது, எல்லா காவலோடும், டோன்ட் கிவ் ரூம், எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், அதனின்று ஜீவ ஊற்று புறப்படும். புரிய நினைக்கிறேன். அதனிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, நல்ல கவனிக்க வேண்டும். உங்ககிட்ட ஒரு பெரிய ஊற்றே இருக்கிறது. தாகம் தீர்க்கும் ஊற்று, ருசி கொடுக்கிற ஒரு ஊற்று, அநேகரை சுகமாக்கும் ஒரு ஊற்று, அநேகருடைய வாழ்க்கையை வளமாக்கும் ஒரு ஊற்று. There's a living fountain in you. அது ஒரு வார்த்தை அதனிடத்திலிருந்து எங்க தெரியுமா? இதயத்துல. அந்த ஊற்று என்பது புதிய சுவை. அளவே எல்லாம் வற்றி போகும். ஆறு வற்றும், ஏரி வற்றும், குளம் வற்றும், ஆனால் ஊற்று வற்றே வற்றாது. அதனாலதான் ஊற்று. ஃபவுண்டன் என்ற வார்த்தைக்கு அன்லிமிட்டட், a new taste. It cannot be control. அது அளவிடப்பட முடியாத ஒன்று. ஒரு ஊற்றால் அளக்கவே முடியாது. ஏரி அளக்கலாம், குளத்தை அளக்கலாம், ஆனால் ஊற்று அளக்க முடியும். ஏன்னா எவ்ரிடே இட்ஸ் a new one. தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, உன் இருதயம் சரியா இருக்குமானால் உன் வாழ்க்கை சரியா இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஊற்றுகள் வந்து கொண்டே இருக்கும். புதிய புதிய ஆசீர்வாதங்கள், புதிய புதிய கிருபை, புதிய புதிய சக்தி, புதிய புதிய வல்லமை. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, காத்துக்கொள். மிக கடினம். மனம் ஒரு குரங்கு. சாதாரண குரங்கு இல்லை, சாராயம் குடிச்ச குரங்கு. இட் டிஸ்ட்ராக்ட்ஸ், இட் டிஸ்டர்ப், டிஸ்ட்ரக்ஷன். அது நம்மை ஏமாற்றுகிறது, அழிவின் பாதை நடத்துகிறது. என்னுடைய அடுத்த குறிப்பு, sin always expose. அதை ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன். பாவம் என்பது ஒரு நாள் கட்டாயம் வெளிப்படும். யோசுவா புஸ்தகம் 6:18. உங்கள் பாவம் உங்களை மட்டும் பாதிக்காது, உங்கள் தலைமுறையை பாதிக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் உங்கள் தவறு உங்களை மட்டும் பாதிக்காது, தலைமுறை தலைமுறையா உங்களை பாதிக்கும். 6:18 யோசுவா. அதாவது சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடி. நல்ல கவனிங்கள். பாவம் செய்கிற நீங்களே பாவமாய் மாறிவிடுவீர்கள். தவறு செய்கிற நீங்களே தவறுக்கு சொந்தக்காராய் மாறிவிடுவீர்கள். அடுத்தவங்களை ஏமாற்றுகிற நீங்களே ஏமாற்றுக்கு சொந்தக்காராய் மாறுவீர்கள். அந்த வார்த்தையை நீங்கள் நீங்களே சாபத்தீடாகாதபடி. கவனிங்கள். அப்படியானால் நீங்களே ஒரு சாபமா மாறிடுவீங்க. வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கு சாபத்தை அல்ல, ஆசீர்வாதத்தை வைத்து போங்கள். சாபமுள்ள பெற்றோர்களாய் அல்ல, சாபமுள்ள மனிதர்களாய் அல்ல. இன்னைக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும், இன்னைக்கு அதுக்கு இனிக்கும். இன்னைக்கு திறமை, இன்னைக்கு உங்க திறமை, உங்களுடைய பேச்சு எல்லாம் வெரி சூப்பர். யுவர் டேலண்டட், வெல் டேலண்டட், மல்டி டேலண்டட். ஆனால் ஒரு நாள் வரும், உங்கள் சந்ததிக்கே சாபத்தீடாய் மாறும். அது மட்டுமல்ல, அதில் போட்டிருக்குது, உங்கள் பாளையத்தை சாபத்தீடாய் மாற்றும். த பிளேஸ் வேர் யூ லிவ். நீங்க இருக்கிற வீடே சாபமா மாறிடும். கவனிங்க, நீங்கள் சாபமாய் மாறுவீர்கள், உங்கள் வீடு சாபமாய் மாறும். அது மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற மக்களும் சாபத்துக்குள்ளே ஆயிடுவாங்க. நம்முடைய பிள்ளைகள் தானே நம்முடைய பாளையத்தை நம்மை சுற்றி இருக்கிறவர்கள். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, என்னுடைய பாவம் அடுத்தவர்களை கலங்க பண்ணுமா. அது யார் வேணா இருக்கலாம். உங்கள் பாவங்கள் உங்களை கலங்க பண்ணும்.
உங்கள் குடும்பத்தை கலங்க பண்ணும். பி கேர்ஃபுல். அதில் போட்டிருக்குது. எனவேதான் யோசுவா 6:18 நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, என்னுடைய குறிப்பு என்னவென்றால், எக்ஸ்போசிங் யுவர் சின். யுவர் சின் வில் பி எக்ஸ்போஸ்ட். ஒரு நாள் வரும், அது வெளியரங்கமாகும். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, எடுத்துக்கொள்ளுகிறதுனாலே. அது ஒரு வார்த்தை, ஏதாகிலும். இட் மே பி வெரி லிட்டில். எடுத்துக்கொள்ளுகிறது. இப்ப நினைக்கிறேங்க, என்ன இது பெருசா, சும்மா கொஞ்ச நேரம் எடுக்கிறோம், கொஞ்ச நேரம் ஏமாத்துறோம். வேதம் சொல்லுகிறது, கவனிங்கள், நீங்களே சாபமாய் மாறுவீர்கள். உங்கள் பாளையம் சாபமாய் மாறும். அநேகரை கலங்க பண்ணுவீர்கள். கவனிங்க, எச்சரிக்கையாயிருங்கள். அதனுடைய விளைவு என்னவென்றால், யோசுவா 7:1 கவனிக்கணும். நீங்கள், உங்கள் பட்டணம், உங்கள் குடும்பம், அத்தனை பேரும், இங்கே வாசிக்கிறேன். கவனிங்க, 7:1 இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீரானதிலே துரோகம் பண்ணினார்கள். அடுத்த வார்த்தை அது தலைமுறையா வருது, பார்த்தீங்களா? நல்ல கவனிங்க. யூதா கோத்திரத்து சோராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன். சிந்திக்க அன்பா கேட்கிறேன். ஒரு மனிதன் செய்த தவறு, கவனியங்கள், அவனுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் காமிக்கு பிறந்த ஆகான் என்பவன், அவனும் அதை எடுத்துக்கொண்டான். கவனிங்க, அப்பா எடுத்தாரு, அப்பா தப்பு பண்ணாரு, இப்ப பிள்ளை தப்பு பண்றாரு. வழியாய். டோன்ட் டூ தட் ப்ளீஸ். யோசித்து பார்த்தீங்களா? அவர்கள் துரோகம் பண்ணினார்கள், எடுத்துக்கொண்டார்கள் கொஞ்சம். அதனால அவருடைய குமாரனாகிய யூதா கோத்திரத்து சோராவுடைய குமாரனாகிய சப்தியின் மகன், நல்ல பின்னணி, துதிக்கும் குடும்பம், ஆராதிக்கும் குடும்பம், ஜெபிக்கும் குடும்பம், அவனுக்கு அது ஆகார் என்பவன், அவனும் சிலர் எடுத்துக்கொண்டான். விளைவு என்ன? கவனிங்க, கர்த்தருடைய கோபம் மூண்டது. நல்ல கவனிக்க வேண்டும். அவன் மேல் அல்ல, ஜனத்தின் மேல், சபையின் மேல், குடும்பத்தின் மேல், தேசத்தின் மேல். என்னை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளையே, அது ஆரம்பத்தில் சொன்னேன். கவனிங்க, நீங்கள் பாதிக்கப்படுவதில்லை, உங்கள் குடும்பம் பாதிக்கப்படுகிறது. கவனிங்கள், தோல்வி மேல தோல்வி, ஏமாற்றத்துமே ஏமாற்றம், பாடுகள், பிரச்சனை சொல்லுகிறேன். Your whole family will be affected. 7:6 கூட, யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். எழுதப்பட்டிருக்கிறது, முகம் குப்புற விழுந்தான், புழுதியை போட்டு கொண்டான். கவனிங்க, உங்கள் தவறு எத்தனை பேரை பாதிக்குது? வார்த்தை போட்டுருது, புழுதியை தங்கள் தலைமையில் போட்டு கொண்டு கிடந்தார்கள். ஒரு மனிதன் செய்த தவறு சந்ததி பாதிக்கப்படுகிறது, சமுதாயம் பாதிக்கப்படுகிறது, தேசம் பாதிக்கப்படுகிறது. 24 வசனம், யோசுவா 7:24 கவனியங்கள். அதில் எழுதப்பட்டிருக்க வார்த்தை, ஆகான் வெள்ளியும் சால்வையும் பொன்பாலத்தையும் எடுத்து, ஆடு மாடுகளையும் கழுதுகளையும் கூடாரத்தையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு போனான். விளைவு என்னவென்றால், அங்கு யோசுவா சொல்லுகிறார், நீர் எங்களை கலங்க பண்ணுவதென்ன? கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல் எறிந்து அவைகளை அக்கியினால சுட்டெரித்து கற்களால் மூடி. புரிந்தால் சற்று கண்களை மூடி ஜெபிங்க. அந்த வார்த்தை சொல்லுகிறது, கவனிங்கள், நீ எங்களை கலங்க பண்ணுவதென்ன? ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு தனி மனிதனுடைய பாவம். நினைக்கிறாங்க, ஐ எம் நாட் ஆர்ம் டு எனிபடி, நான் யாருக்கும் தீங்கு பண்ணலையே. இல்லை, குடும்பத்துக்கு தீங்கு, தேசத்துக்கு தீங்கு. அது மட்டுமல்ல, கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார். என்னை கேட்டுக்கொண்டு நம்முடைய பிள்ளையே, இன்னைக்கு நீங்க சிரிக்கலாம், ஆணவ சிரிப்பு, அகங்கார சிரிப்பு, எல்லாம் பல பின்னணி இருக்கலாம். உங்களுக்கு தப்பு பண்றவங்க பின்னணி இல்லாம தப்பு பண்ண முடியாது. அவருக்கு தெரியும், இந்த தப்பு பண்ண எப்படி வெளியே வரணும்னு தெரியும் அவருக்கு. ஆனால் எந்த பின்னணி இருந்தாலும் எல்லா பின்னணிக்கு மேலாக ஒரு பின்னணி இருக்குது, அதுதான் தேவன். அவர் சொல்லுகிறார், அதாவது
அவன் மேல் கல்லெறிந்து அக்கினினால் சுட்டெரித்து கற்களால் மூடினார்கள். ஆளும் இல்லை, பொருட்களும் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, நீங்கள் பாதிக்கப்படுவீங்க, உங்கள் சந்ததி பாதிக்கப்படும். அதே போல அன்பானுடைய தாவீதின் வாழ்க்கையிலே தெரிந்த வசனம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். அவன் செய்த தவறு, உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணுவேன். 2வது, உன் கண்கள் பார்க்கும், உங்கள் ஸ்திரீகளை எடுத்து அடுத்தவனுக்கு கொடுப்பேன். கவனிங்க, அதுல சொல்லப்பட்ட சில வார்த்தைகள் உச்சரிக்கப்பட முடியாத வார்த்தைகள். அடுத்தவனுக்கு கொடுப்பேன். நான் சொல்ல புரிய நினைக்கிறேன். உடைய கிருபைகள், உடைய வரங்கள், உடைய வல்லமைகள், உங்களுக்கு இருந்த திறமைகள், இட் வில் பி பாஸ் இட் ஆன். வேண்டாம். தேவன் தந்த கிருபை, தேவன் தந்த வரம், தேவன் தந்த வாய்ப்பு. அன்பானவர்களே, அதில் ஒரு வார்த்தை 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஒளிப்பிடத்திலே செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். ஒளிப்பிடத்தில் சொன்னா அந்த அரங்கத்தில் யாருக்கும் தெரியாது. திரும்ப திரும்ப இந்த செய்தி கேட்கிற அன்புதேவ பிள்ளையே, மனம் திரும்புங்கள், அர்ப்பணியுங்கள், ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள், தொடர்ந்து செய்தியை கேளுங்கள், கர்த்தரோடு பேசுவார். ஆமென். வசனம் சொல்லுகிறது, நம்ம ஜீவனோடு இருக்கிற நாளெல்லாம் அவர் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடர செய்கிறார். ஆமென். குறைவுகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், எது வந்தாலும் வெளியில் இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் ஆராதிக்கிறவங்களுக்கும் ஆராதிக்காதவங்களுக்கும் ஒரு வித்தியாசம். ஆராதிக்கிறவங்க குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற தேவனை நம்பி இருக்கிறாங்க. ஆமென். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை உயர்த்த போகிறோம். உம்மில் வாஞ்சையாய் இருப்பதினால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய், உந்த நாமத்தை அறிந்ததினால் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீர். சங்கீதம் 91 மையமாய் கொண்ட பாடல். அவன் என்னை அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். பிகாஸ் he loves me, அவனை நேசிக்கிறபடியால் அவனை நான் அவனுடைய ஆபத்து நாட்களில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவிப்பேன் என்று வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தை பாடலாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். வைத்திருயர்ந்த அடைக்கலத்தில் உந்தன் நாஞ்சையாய் இருப்பதனால். கரங்களை தட்டி ஆராதிப்பு எண்ணத்தோடு. உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைத்திருயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. சுகம் காணுவேன், நீதிமான் நான் ஓடுவேன், ஓடியாதக்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனால் உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனால் உணர்ந்து சொல்லுங்க. I know நீர் என்னை விடுவிப்பீர். Hallelujah. ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தப்பு
அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பின் நிச்சயமாய். உங்கள் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் வாஞ்சையாய் ஹல்லேலூயா. உங்கள் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். விழனின் கண்ணீர் பழக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவித்தீர். விழனின் கண்ணீர் பழக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். இயேசுவா, அவரை கூப்பிடுங்க. அந்த நாமம் தான் நமக்கு அடைக்கலம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பின் நிச்சயமாய். உங்கள் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்க்கண்ட விலாசத்திலே நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலை தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம். பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை வினார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளும்படி இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.